மாலை வணக்கம். இறைவனுக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் கோடானக்கூடிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ரிஷிக்கும் இந்த மகாலை கொடுத்த உரிமையாளருக்கும் நமக்கு அறுசுவை உணவை கொடுத்த உணவு தயாரிப்பாளர்களுக்கும் நம்ம அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த 2 நாள் பயணம் எப்படி போச்சுனே தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக இருந்துச்சு. இன்னும் கூட ஒரு 2 நாள் கூட இருக்கலாம்னு போல் ரொம்ப மனசு ஒரு ஃபீலாகவே இருக்குது. ஆனால் இன்றைக்கி நடந்த இந்த ஓம் தியானம், நேற்று நடந்த ஃபயர் கேம்ப்லாம் குருஜி நமக்குள்ளே இருந்த அது எப்படி சொல்கிறது, நம்ம கொட்டி தீர்த்துட்டோம். யார்கிட்ட சொல்லணும் என்ன ஒரு புள்ளிலே வச்சுருந்த ஒரு பெரிய அழுக்கு முடியை எடுத்து போட்டு நெருப்பில் போட்டு பொசுக்கி எடுத்து அவ்வளோ ஒரு ஃப்ரீ ஆகி அந்த ஃப்ரீ மைண்டோட இன்றைக்கி காலையில் நடந்த நடனத்தோடு சேர்ந்து இந்த ஓம் தியான பயிற்சி கடைசியாக நடந்த நம்ம சமாதிகளிலிருந்து நம்மளே அதை பார்த்து எனக்கெல்லாம் அப்படி ஒரு அழகு எப்படி எனக்கே தெரியல. என் பையன் தான் கண்ணுக்குள்ள வந்துட்டு போய்கிட்டே இருக்கேன். நம்ம இல்லைனா அவனை என்ன பண்ணுவான், அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், திரும்ப பேசிக்கிட்டே இருக்கேன். எப்படி ஆர்வம் சொன்ன எனக்கே தெரியல. அந்த உலகத்துக்கு போயிட்டு அங்கே பார்த்தோம்னா என்னுடைய போய்கிட்டே இருக்கு. இப்படி சொல்ல ஒவ்வொரு கேலக்சியாக கடந்து போய் கடைசியில் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கோல்டன் கலரில் இன்னைக்கு ஒரு புள்ளி தான். அந்த புள்ளி தான் நானும் உணர்ந்தேன். இவ்வளோதான் நம்ம இங்கே இப்படி ஆட்டம் பண்ணிட்டு வச்சுக்கலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த ஃபீல் அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அனுபவிச்சலாம் போலவே இருந்துச்சு. வேண்டாம், இந்த உலகமே எனக்கு வேண்டாம், சொந்தம் எல்லாமே முடிஞ்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு, வேண்டாம் அப்படியே இருந்துலான்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் குருஜி அப்படியே இறக்கி நம்மளுடைய சுவாதிஷ்டானத்தில் பழையபடி நிறுத்தி அந்த உடல் அசைவே இல்லை. யாரையும் கூப்பிடு வாய் பேசலாம்னு தோணுது, யாரையும் கூப்பிட்டு என்னை கை காலை யாரையும் ஆட்டி விடுங்க. எனக்கு ஃபுல்லாமே மரக்கட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வாய் பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனால் வெளியே சவுண்டு கேட்கல. யாரும் வரமாட்டாங்களா, என்னை ஹெல்ப் பண்ணுங்கலாம் ஃபுல்லாக கதறேன். வந்துடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் சடான்னு அந்த ஒரு சாங் போட்ட உடனே அப்படியே உடம்புல அப்படியே அந்த இது வெள்ளை மலை அப்படின்னு உடனே உடம்பு ஏதோ உள்ளே வந்தோடனே நான் ஆகிட்டேன். அது எப்படி நனைஞ்சிருன்னே தெரியல. அது பெரிய ஒரு அற்புதம். அடுத்த வயிற்று அவசியம் நாங்கள் கூடிய மட்டும்தான் 93% காசிக்கு வர்றது.